வணக்கம் மக்களே. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் மிஸ்டேக்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ரெக்னென்சியோட ஃபஸ்ட்டு 3 months ரொம்ப இம்பார்ட்டண்ட் பீரியட். இந்த டைமில் பேபியோட ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் ரொம்ப முக்கியம். மிஸ்டேக் 1, மார்னிங் சிக்னஸ் இருக்குன்னு சாப்பிடாம இருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வாமிட்டிங் இல்லைனா வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப காமன். ஆனால் வாமிட்டிங் வருதுன்னு சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப தப்பு. சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? பேபிக்கு நியூட்ரிஷன்ஸ் போகாது, அம்மாவுக்கு வீக்னஸ் அண்ட் தலை சுற்றல் வரும், வெயிட் லாஸ் அதிகமாக ஆகும். இதுக்கு டிப்ஸ் பார்ப்போமா? சின்னதாக நீங்கள் சாப்பிடுங்க. 2 இல்லைனா 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லைக் உங்களுக்கு டோஸ்ட் மாதிரி இல்லை வறுத்த மாதிரி பிடிக்கும்னா எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிடலாம். 2வது மிஸ்டேக், ஜங்க் ஃபுட் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ் ரொம்ப எடுத்துக்கிறது. வாமிட்டிங் டைமில் ஹெல்த்தி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சிப்ஸ், பிஸ்கெட், கேக்ஸ், பப்ஸ் இதெல்லாம் ஈஸியாக இருக்குது, சாப்பிட்டா வாமிட் வரலன்னு நினச்சி அதிகமாக சாப்பிட்றாங்க. இது எல்லாமே உங்களுடைய அன்ஹெல்த்தி வெயிட் கெயினை கொண்டு வரும். சுகர் அண்ட் இது எல்லாமே அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ். இது அதிகமாக சாப்பிட்டா பேபியோட க்ரோத் அஃபெக்ட் ஆகும், உங்களுடைய வெயிட் ரொம்ப கெயின் ஆகும், கேஸ்ட்ரிக் அண்ட் அசிடிக் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாகும். இதுக்கு டிப்ஸ் என்னன்னா, ஹோம்மேட் ஃபுட்ஸ் பெஸ்ட். ஃப்ரூட்ஸ், நட்ஸ் வேக வச்சு இல்லைனா ஆவி கட்டின ஸ்நாக்ஸ் சூஸ் பண்ணுங்கள். 3வது மிஸ்டேக், பாதி வெந்த ஃபுட்டை சாப்பிட்றது இல்லைனா பச்சையாக சாப்பிட்றது. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாதி வெந்ததும் இல்லை வேகாத காய்கறிகள் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், எக்ஸு, முட்டையை ஆஃப் பாயில் இல்லை பாதி வெந்த முட்டை சாப்பிட்றத தவிர்க்கணும். பாதி வெந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி நான்வெஜ்லேயும் நீங்கள் பாதி வெந்த ஃபுட்டை எடுக்கக்கூடாது. வெளி ஃபுட் எடுக்காதீங்க. அதே மாதிரி அன்பேஸ்சரைஸ்டு மில்க் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இதில் பாக்டீரியா, பேரசைட்ஸ் இருக்கும். ஸோ அது மிஸ்கேரேஜ் ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் பண்ணும். டிப்ஸ் என்னென்னா, வெல் குக்டு ஃபுட், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 4, காஃபி, டீ ரொம்ப அதிகமாக குடிக்கிறது. ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்க்கு அப்புறம் பழைய ஹேபிட்டில் ஒரு நாளைக்கு நீங்கள் 3லேருந்து 4 கப் டீ குடித்தா அது ப்ராப்ளம். காஃபின் அதிகமாக இருந்தால் பேபி வெயிட் கம்மியாக ஆகும், ஹார்ட் ரேட் அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லிமிட் பண்ணணும். டாக்டர்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அளவுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஹெர்பல் ட்ரிங்க்ஸ், க்ரீன் டீ மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்குன்னா டாக்டர் பெர்மிஷன் ரொம்ப முக்கியம். மிஸ்டேக் நம்பர் 5, வாட்டர் கம்மியாக குடிக்கிறது. வாமிட்டிங் பயம்னு நிறைய பேர் வாட்டர் கம்மியாக குடிப்பீங்க. ஆனால் இது டீஹைட்ரேஷன் ஆகும், ஹெட்டேக், கான்ஸ்டிபேஷன், யூரின் இன்ஃபெக்ஷன், ப்ரீடம் டெலிவரி ஆனால் ரிஸ்க் நிறையா இருக்குது. ஸோ என்ன டிப் அப்படின்னா, கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி சிப்பாக குடிங்க. கோகோனட் வாட்டர் எடுத்துக்கோங்க, பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 6, இது சாப்பிட்டா பேபி டார்க் ஆகும்னு ஃபுட் அவாய்ட் பண்ணுறது. இந்த மித் ரொம்ப காமன். பிளாக் கிரேப்ஸ், டேட்ஸ், செசேம் சீட்ஸ் சாப்பிட்டா பேபி டார்க் ஆகும்னு சொல்லுவாங்க.
ட்ரூத் என்னென்னா பேபி கலர் ஜெனட்டிக்ஸில் டிபெண்ட் ஆகும், ஃபுட்டில் இல்லை. ஸோ அயன் ரிச், கால்சியம் ரிச் பேபி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃபியர் இல்லாமல் கரெக்ட் குவான்டிட்டியில் சாப்பிட்லாம். 7வது மிஸ்டேக், சப்ளிமெண்ட் ஸ்கிப் பண்ணுறது. டாக்டர் கொடுத்த ஃபோலிக் ஆசிட், அயன் டேப்லெட் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஃபோலிக் ஆசிட் பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பைன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் சப்ளிமெண்ட் ஸ்டாப் பண்ணுறது, டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் சப்ளிமெண்ட் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ரொம்ப டெலிகேட் ஃபேஸ். நான் சொன்ன ஃபுட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணுங்கள்.